பாலை கறந்து கூடத்துல வச்சு தலையில வச்சு கொண்டு போய் ஊருக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ஒரு யோசனை வருது அப்படின்னா, எல்லாருமே நல்லா வசதியா இருக்காங்க, ஆடம்பரமா ட்ரெஸ் பண்றாங்க, நகையெல்லாம் போட்டிருக்காங்க, நம்ம மட்டும் ஏழையா இருக்கிறவங்க இப்படியே இருக்குமே அப்படின்னு வச்சுட்டு இருக்கு. இதே மாதிரி பல நாள் வச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு நாள் வந்து பாலை கறந்து தலையில கூடத்துல வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண போயிருக்கு. திடீர்னு ஒரு கற்பனையா இருக்கு. நம்மளும் வந்து இன்னைக்கு பாலை வந்து எதாச்சியா கற்பனை பண்ணி தான் பார்த்துருக்கு. அதாவது பாலை இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு அதுல வந்து கொஞ்சம் ஒரு கோழி குஞ்சு வாங்குவோம், ஒரு சில கோழி குஞ்சு வாங்கணும். அதுக்கு பின்னாடி அதுல வர லாபத்தை வச்சு ஆட்டுக்குட்டிகளை வாங்குவோம், அதுல வர லாபத்தை வச்சு அப்படியே இன்னொரு பசுமாடு வாங்குவோம். இப்படியே பெருக்கி ஒரு பெரிய பால் பண்ணையா வச்சிடலாம். அதுல வர்ற வருமானம் வச்சு நிறைய பேருக்கு வேலைக்கெல்லாம் வச்சுக்கலாம். அதனால அதுல வர வருமானம் வச்சு நிறைய நமக்கு வருமானம் வந்துடும். அதை வச்சு நம்மளும் ஆடம்பரமா இருக்கலாம், நிறைய நகைகள் போடலாம், நம்மள வந்து நல்ல ஆடம்பரமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ணியிருக்கு. அப்படி கற்பனை பண்ணி நடந்து போகும்போது திடீர்னு இருக்கு அந்த கற்பனையிலேயே அது என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு 5000 மடங்கு காமிச்சு தலையில் இருந்த குடத்தில் இருந்த கல்விகளுக்கு எடுத்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குடக்கீழே வந்து குடம் உடைஞ்சது, பாலும் போயிடுச்சு. அப்பதான் தன்மை நினைச்சிருக்கு. ஸோ அப்ப வந்து நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் போது கவனமா இருக்கணும், அந்த செயலை முடிச்சுட்டு அடுத்துதான் அதை மக்களை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் என்ன பால் வியாபாரம் போச்சு. மறுபடியும் அந்த குடத்தை வந்து காசு போட்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வந்துச்சு. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் நம்மளே நிறைய பேர் இருக்கணும். கவனம் வந்து இல்லை படிக்கும் போது நம்ம கவனமா படிக்கிறது இல்லை, மனசை ஒருமைப்படுத்தி கவனமா படித்தோம் அப்படின்னா நம்ம வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும். ஆனால் அதில் நம்ம நிறைய பேர் செய்யறதில்லை. கிளாஸ்லேயே பார்க்குறோம், கிளாஸ் நடத்தும் போது கொஞ்ச நேரம் அப்படியே கவனிக்கிறோம், அப்புறம் வந்து ஏதோ திங்கிங் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் வந்து கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. அந்த கிளாஸ் நீ கரெக்டாக கவனிச்சிக்கினாலே கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 70% படிச்சதுக்கு சமம். ஆனால் நம்ம அதை செய்யறதில்லை. கொஞ்ச நேரம் கவனிக்கிறோம், ஒரு சிலர் மட்டும் கடைசி வரைக்கும் நல்லா கவனிக்கிறோம், மற்றதெல்லாம் கவனிக்கிறதில்ல. அப்போ கவனமாக படிக்கணும், கவனமாக முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணணும். படிக்கும்போது மனசை ஒருநிலைப்படுத்தி வேற எதுலையும் எந்த கவன சிதறல் இல்லாமல் படிக்கணும். அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். படிச்சுட்டு இருப்போம், திடீர்னு ஏதோ யோசனைகள் படிப்போம், அப்போ எப்படி உனக்கு அந்த பாடம் மனசில் பதியும்? எதுவுமே பதியாது. அப்போ கவனமாக படிங்க. கவனம் படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரத்தில் மிட்டம் வரப்போகுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கரெக்டாக கவனமாக படித்து நல்லா மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இன்னொரு தகவல் உங்களுக்கு, நிறைய பேர் நம்ம பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா டீ 11 மணிக்கு டீ சாப்பிட்றாங்க, 3 மணிக்கு டீ சாப்பிட்றாங்க. அது சாப்பிடும்போது நிறைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாலித்தீன் கவர்லையும் பேப்பர் கப்லையும் தான் வந்து டீ வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க. அது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமானது. உங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால் உங்கள் அப்பா அம்மாட்டு தயவுன்னு சொல்லுங்கள், டீ குடிக்காட்டி பரவாயில்ல, அல்லது வேறு ஏதாவது பிளாஸ்டிக் இந்த மாதிரி வச்சு வாங்கி குடிக்க சொல்லுங்கள். அந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் கவரில் டீ சூடாக வந்து எந்த பொருளையுமே பாலித்தீன் கவரில் ஊற்றினா அது வந்து கேன்சர் இன்டியூஸ் பண்ணும். கேன்சர் வந்து உருவாக்கக்கூடிய அந்த தன்மை அந்த பிளாஸ்டிக் இருக்கு. ஸோ அதனால் இனிமேலாவது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்க முயற்சி பண்ண சொல்லுங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் தயவுன்னு சொல்லுங்கள், இனிமேலாம் அந்த மாதிரி டீ சாப்பிடாதீங்க, சூடான கவரில் எதையும் வாங்காதீங்க. அதே மாதிரி சாப்பாடு பார்சல் வாங்கும்போது சூடான கவரில் குழம்பு ரசம்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுங்கள், தவிர்க்க சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நன்றி.